ஒரு மினிமலிஸ்டா எக்ஸ்ட்ராவேகன்ட் வெட்டிங்ஸ் இல்லைன்னா கிராண்ட் வெட்டிங்ஸ் இல்லைன்னா லக்ஸரி வெட்டிங்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரியான வெட்டிங்ஸ் மேரேஜஸை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் யாரும் அஃபண்ட் ஆகிக்க வேண்டாம், அதுக்காண்டி தான் இதை முன்னாடியே சொல்லிடுறேன். இது ஃபுல்லாகவே என்னோட ஒப்பீனியன்ஸ் தான். ஸோ இதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி சிம்பிள் வெட்டிங் எப்படி இருக்கலாம், என்னோட வெட்டிங் எப்படி இருந்தது, எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். 1 lakhக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் அன் இந்தியன் வெட்டிங் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும்னா ஆவரேஜ் காஸ்ட் 15 lakhsலேருந்து 20 lakhs செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், 15 lakhsலேருந்து 20 lakhs மிடில் கிளாஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் காஸ்ட். இதுவே லக்ஸரி வெட்டிங்ஸ் கிராண்ட் வெட்டிங்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1 crores வருது. 20 lakhsல ஆரம்பித்து crores வரைக்கும் செலவு பண்ணுறதா சர்வே சொல்லுது. இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீடு வாங்கலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, கார் வாங்கலாமா, என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இதை நம்ம வெறும் வெட்டிங்க்கு செலவு பண்ணுறோம். அடுத்தது வெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். வெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு டைம் நடக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட். ஒரு 2 பேரை எல்லார் முன்னாடியும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், கடவுள் முன்னாடியும், லா முன்னாடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு வாக்கு கொடுக்கறது தான் வெட்டிங். ஸோ இது வந்துட்டு ஒரு செலிப்ரேஷனாக இருக்கணும். ஆனால் அதுவே வந்துட்டு பிஸ்னஸாக இருக்கக்கூடாது. அதுதான் அதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அது பிஸ்னஸாக ஆக்குறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் என்னன்னு பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஆல்ரெடி நம்மளுக்கு வெட்டிங் அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ராவேகன்ட் வெட்டிங்ஸில் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்ம சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் வெட்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே நிறையா சடங்கு அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தா அதுக்கு நார்த் இந்தியனில் வரக்கூடிய இந்த ஹல்தி, மெஹந்தி அதெல்லாம் சவுத் இந்தியன்ஸ்லேயே இப்போல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஈவெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈவெண்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் ஆட் பண்ண முடியும், என்னென்ன மாதிரிலாம் மேக்கப் இருக்குது, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை தேவையில்லாமல் நம்மளே இழுத்துக்கிறோன்னு தோணுது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அழகான சில சடங்குகளை மட்டும் நம்ம செஞ்சாலே போதுமானது. அடுத்தது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஒன்று பெற்றவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருது. ரீசெண்டாக நடந்த சர்வேல மில்லினியல்ஸ் எல்லாம் அவங்களோட கல்யாண செலவை அவங்களே பார்த்துக்கிறதா சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க. பட் அதில் வந்து 70% பேர் கடன் வாங்கி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு எத்தனை பேர் கடன் வாங்கி செலவு பண்ணுறாங்க. இந்த கடன்லேருந்து மீள முடியாமல் எத்தனை வருஷம் வந்து அந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த கடனுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏன் பண்ணணும்? அதுக்கு அந்த ஒரே ஒரு நாள் கூத்து, இந்த ஒரு நாள் கூத்துக்காக நம்ம இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கடனில் போகணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம எல்லாரும். ரொம்ப முக்கியமான விஷயம்தான், பட் அதுக்கு கடன் வாங்கி பண்ணணுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். நம்ம மேரேஜுக்கு அப்புறம் மேரேஜ் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒரு பெரிய சாப்டரே நம்ம லைஃப்பில் ஆரம்பிக்குது. அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம மேக்கப் என்ன பண்ண போகிறோம், எத்தனை ஈவெண்ட்ஸ் இருக்குது, டான்ஸ் இருக்கா, எப்படி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃபயர் ஒர்க்ஸ் என்ன, டிஜே மியூசிக் வைக்க போகிறோமா, நம்ம வந்து எத்தனை வகையான சாப்பாடு கொடுக்க போகிறோம், என்னென்ன மாதிரிலாம் வந்து ஸ்டால் வைக்க போகிறோம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தாம்பூல பையிலேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமே தவிர முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா கல்யாணம் ஆக போகிற பொண்ணும் பையனும் அவங்களோட லைஃப் அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க லைஃப் எப்படி இருக்க போகிறாங்க, 2 பேரும் ஒன்றா இருந்து அவங்களோட டிஃப்ரென்சஸ் எல்லாம் தாண்டி அவங்க 2 பேரும் ஒன்றா வாழணும். அது ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம தேவையில்லாத விஷயத்தில் 1 நாள் 2 நாள் நடக்க வேண்டிய விஷயத்தில் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களை பற்றி அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த எக்ஸ்பென்சிவ் வெட்டிங் பண்ணுறதுனால பீப்புள் வந்து எக்ஸ்ட்ராவேகன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர அந்த கல்யாணத்தில் முக்கியமான பிரைடையும் குரூமையும் யார் கவனிக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து டிஜே மியூசிக், அங்கே இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னாங்க. ஃபுட்டில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க. கல்யாண பொண்ணு அளவுக்கே அந்த பொண்ணோட சொந்தக்காரவங்க எல்லாரும் மேக்கப் பண்ணி ஒட்டியான முதற்கொண்டு வயசானவங்கலேருந்து எல்லாரும் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வினோதமாக தான் இருந்தது. நான் அந்த பொண்ணும் பையனும் முகம் வந்து எனக்கு இல்லவே இல்லை. அவங்க தான் மெயினே.
அவங்க தான் வந்து அந்த இடத்துல செலிபிரிட்டி, அவங்க தான் ஸ்டார். பட் அவங்கள நான் கவனிக்கவே இல்லை. இவங்கெல்லாம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக வினோதமாக தான் இருந்தது. சூப்பராக இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு எனக்கு தோணல. மினிமலிஸ்டாக இருக்கனாலே இல்லை என்னன்னு தெரில. பட் எனக்கு அப்படிதான் இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்தது 2 ஃபேமிலி ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு 2 டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலி ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கல்யாணத்தில் நடக்குது. ஆனால் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் அது கம்பேர் பண்ணி அந்த கல்யாணம் இப்படி நடந்தது, இந்த கல்யாணத்தில் இதை மறந்துட்டாங்க அப்படின்னு தேவையில்லாத கம்பேரிசனை கொண்டு வராங்க. அதுக்கு நடந்தனால நிறைய ஜெல்லசி வருது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வேஸ்டேஜஸ், டெக்கரேஷனில் இருந்து வர வேஸ்டேஜ், ஃபுட்லேருந்து வர வேஸ்டேஜ். நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றோமா சொல்லுங்கள்? ஏகப்பட்டது 40-50 வைக்கிற வகையான வெரைட்டிஸ் வைக்கிற இடத்துல கூட நான் சாப்பிட்ருக்கேன். பட் நம்ம எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? ஒரு மனுஷனால எவ்வளோ சாப்பிட முடியும்? அதெல்லாம் வேஸ்டேஜாக தான் ஆகுது. ஆனால் கேட்டால் பயோ வெட்டிங்னு பண்ணலாம், வேஸ்டேஜ் எல்லாம் இப்படி போடலாம், அந்த மாதிரி பண்ணலாம்னு நம்ம ரீசன் சொல்லலாம். பட் என்னதான் ரீசன் சொன்னாலும் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணாமல் ஒரு 4-5 வெரைட்டியில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுக்குற அந்த 4-5 நல்லா பண்ணியிருந்தோம்னா அந்த இடத்துல வேஸ்ட்டே கிரியேட் ஆயிருக்காது. வேஸ்ட்டே கிரியேட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் ஏன் அந்த பயோ வேஸ்ட்டை பற்றி நம்ம யோசிக்கணும்? இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு புனிதமான அந்த ஒரு பந்தம் ஆரம்பிக்கிறத ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து ஒரு பெரிய சேனலில் வாங்கி அதை ஷோவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒரு பிஸ்னஸாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவங்க தான் அப்படி இருக்காங்கன்னா யூடியூப்ல இருக்க சாதாரண பொதுமக்களும் அதை வந்து அது மூலமா யூடியூப்ல நிறைய வியூஸ் வர வைக்கிறதுக்கு அதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு இதெல்லாம் பார்க்குற மக்கள் சாதாரணமாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஸோ கல்யாணம் தான் இப்படிதான் பண்ணணும் போலன்னு தேவையில்லாம கடன் வாங்கி பண்றாங்களோ, தேவையில்லாம அவங்களே ஒரு ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு ரேட் ரேஸ்க்குள்ள மாட்டிக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஆனா அது வந்துட்டு கடன் வாங்கி கண்டிப்பா பண்ணக்கூடாது. இது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கிடையாது. பிஸ்னஸ் வெஞ்சர்க்குள்ள நம்ம போல. கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத பிஸ்னஸ், தேவையில்லாத கம்பேரிசன், தேவையில்லாத ஜெலசி, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத கடன்கள் இது எல்லாத்தையுமே நம்ம தடுக்கலாம். ஸோ என்னோட கல்யாணம் எப்படி ஆணுச்சு இவ்வளோ பேசுகிறேனே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. என் கல்யாணம் ஆகும்போது நான் மினிமலிஸ்ட் கிடையாது. 7 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆகும்போது மினிமலிசம்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் நாங்கள் வந்து சிம்பிளாக தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். தேங்க் காட் ஃபார் தட். நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணலாமான்னு நினச்சோம். பட் பேரண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக மண்டபத்தில் தான் பண்ணணும்னு சொன்னனால ஜென்ரலாக இருக்க மண்டபம், மாலை, ஃபோட்டோ இதெல்லாம் இருந்தது. ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா 4 to 5 lakhs ஆணுச்சு. வெட்டிங்க்கு மட்டும் சாப்பாடு செலவு, மண்டபம் செலவு, மாலை வாங்குறது, இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் சேர்த்து ஃபோட்டோ இதெல்லாம் சேர்த்து 4 to 5 lakhs ஆணுச்சு. இப்போ அதை நினச்சி பார்த்தா அதுலேருந்து நான் ஒரு விஷயத்த கூட மாற்ற மாட்டேன். ரொம்பவே அழகாக எங்களோட லைஃப் ஆரம்பிச்சதுன்னு சொல்வேன். ஏன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு 2-3 daysல நாங்கள் காஷ்மீருக்கு எங்களுக்கு நாங்களே ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு ஹனிமூனுக்கு காஷ்மீர் போனோம். அதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான நாட்கள் அப்படின்னு சொல்வேன். இந்த காஷ்மீர் போனதை வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். ஸோ சிம்பிளான வெட்டிங்க்கு என்ன பண்ணலான்னா முதல்ல ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்ணணும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணி அந்த பிரைட் அண்ட் க்ரூம் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிம்பிளான வெட்டிங் கொடுக்கும்போது அந்த வெட்டிங்கும் நல்லாயிருக்கும். அந்த பிரைட் அண்ட் க்ரூம் 2 பேரையும் வாழ்த்துற விதமாக அமையணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இது பதார்த்தத்துக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட், ஃபோட்டோ ஷூட் வந்துட்டு ஏகப்பட்ட விதமாக பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஹனிமூனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்துட்டு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். இங்கே வந்துட்டு இன்னும் வெட்டிங் பண்ண போகிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை இன்னொரு கல்யாணம் பார்க்குறீங்கன்னா இந்த சிம்பிளான வெட்டிங்கை பண்ணி பாருங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாக வெட்டிங் பண்ணுற நிறைய பேர் வந்துட்டு டைவர்ஸில் வந்து முடியறதா ரிசர்ச்சே சொல்லுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.